போன வீடியோவில் குளோபல் அண்ட் லோக்கல் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துப்பேன். இந்த வீடியோவில் ரிக்ரெஷன்னா என்னென்னு பார்க்கலாம். ரிக்ரெஷன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஃபங்க்ஷன் காலிங் இட் செல்ஃப் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி மேக் இட் இன் ஸ்மால் அண்ட் சிம்பிள் ப்ராப்ளம். இப்போது ரிக்ரெஷன்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது ஒரு ப்ராபர்ஸ் இப்போ நீங்கள் முடிவெட்டுற கடைக்கு போகிறீங்க. அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ணாடி, பேக்கில் ஒரு கண்ணாடி இருக்குது. இப்போ அந்த பேக்கில் இருக்கிற அந்த கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கு போக 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 சிறுசாகும், ஸ்மாலாகி இன்ஃபினிட்டி லூப் மாதிரி இருக்கும். இது பேர் ரிக்ரெஷன். இப்போது அது வந்து இன்ஃபினிட்டி கெஸ் பண்ண முடியாது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்குறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இதை பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போது அதே அதுக்கப்புறம் கோடு அதை தாண்டி நீங்கள் அதே ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணுறீங்க. இப்போது ஃபஸ்ட் இது பார்க்கும்போது ரிக்ரெஷன் எப்படின்னா, இது அதை கால் பண்ணும், அதை இப்படி மல்டிபிள் டைம்ஸ் கால் ஆகி ஒரு சர்டைன் டைமில் ரிக்ரெஷன் எரர் அடிக்கும். எதனால் அடிக்குன்னா, எப்படியாச்சும் கோடு எக்ஸிக்யூட் ஆகிடணும், இல்லைன்னா அது எரர் அடிக்கும். அதுக்கு தான் ரிக்ரெஷன் எரர். இப்போது ரிக்ரெஷனில் பேஸ் கேஸு ரிக்ரெஷன் கேஷன் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபேக்டோரியல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை வச்சு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பேஸ் கேஸ் இப்போ வந்து 0 வர வரைக்கும் அது கண்டிஷன். ஒரு பேஸ் கேஸ்னால் கண்டிஷன் 0 வர வரைக்கும் நீ அதை பண்ணிக்கிட்டே ரிக்ரெஷன் பண்ணிக்கிட்டே மேலே தெரியிற எக்ஸாம்பிளை செக் பண்ணி பாருங்கள்.